أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. நம்ம சிறந்த இறையச்சம் உடையவங்களா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனில் பல வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறான். அதில் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னாக்க அல்லாஹ்வை அறிந்து கொள்தல். அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சு கொள்றதன் மூலியமா நம்ம இறையச்சம் உடையவங்களா ஆகலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அந்தளவுக்கு அவனுடைய வார்த்தைகளான அந்த குர்ஆனை நம்ம உள்வாங்கிக்க முடியும். அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும். அப்போது அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் குர்ஆனை சரியான முறையில் விளங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு வழி. இப்போ அல்லாஹ்வை அறிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவனுடைய பண்புகள் மூலயமா நம்ம அறிஞ்சிக்கிறோம், அவனுடைய கட்டளைகள் மூலமாக அறிஞ்சிக்கிறோம், அவனுடைய தண்டனைகள் மூலமாக அறிஞ்சிக்கிறோம், அவன் அந்த நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நற்கூலிகளின் மூலயமா அவனை நம்ம அறிஞ்சிக்கிறோம். இப்படி எல்லா வகையிலையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹுடைய பேரை வச்சு அவனை எப்படி நம்ம அறிகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அவனுடைய பெயர்களை பற்றி சொல்லும்போது அஸ்மாஉல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்கிறான், அழகிய திருநாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் அது வரக்கூடிய அந்த ஹுஸ்னா அப்படிங்கிற வார்த்தை சூப்பர்லேட்டிவ். அதாவது அக்பர்னு நம்ம சொன்னோம்ல, அல்லாஹ் மிக பெரியவன் சொல்கிறதுக்கு அக்பர் அப்படிங்கிற வார்த்தை சொன்னோம்ல, அந்த அக்பருங்கிற அந்த வார்த்தையிலேருந்து வந்தது அந்த அஹ்சன் அப்படிங்கிறது வரும். அழகை குறிப்பிடுறதுக்கு மிக பெரியவன் சொன்ன மாதிரி மிக அழகானது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அஹ்சன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அஹ்சனுடைய பெண்பால் பெயர்ச்சொல் தான் ஹுஸ்னா. அப்போது மிக மிக அழகான பெயர்கள், மிக அழகிய பெயர்கள் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு வரும். இப்படி அல்லாஹ் அஸ்மாஉல் ஹுஸ்னா அப்படிங்கிற வார்த்தையை குர்ஆனில் 4 இடங்களில் சொல்கிறான். முதலாவதாக 20வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. அடுத்ததாக சூரத்துல் ஹஷ்ர் 59வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரி உல் முசவ்விர் உலகுல் அஸ்மா உல் ஹுஸ்னா, அவனை அல்லாஹ், அவனை படைப்பவன், உருவாக்குபவன், வடிவமைப்பவன், அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. அடுத்ததாக 17வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் குலிதஉல்லாஹ அவிதஉர் ரஹ்மான், அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள், ஐயம்மா ததஉ ஃபலஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா, நீங்கள் எப்படி அழைத்த போதும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. அடுத்ததாக 7வது அத்தியாயத்தில் 180வது வசனத்தில் வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா ஃபதஉஹு பிஹா, அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன, அவற்றின் மூலம் அவனிடம் பிரார்த்தியுங்கள். இப்போ அல்லாஹுடைய பெயர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் விஷயமா இப்போ அல்லாஹுக்கு பெயர்கள் இருக்குது அப்படின்னா அது அவனுடைய பேர் மட்டும்தானா, வெறும் பேர் மட்டும்தானா? இப்போ மனிதர்களுக்கு இப்போ நமக்கு பேர் இருக்குது அப்படின்னா அது பேராக தான் இருக்குது. அது பண்பாக இருக்குதா பண்பாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஆனால் அல்லாஹுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு அந்த பேர் பேராக மட்டும் இல்லை, அது அவனுடைய பண்பாகவும் இருக்குது அப்படிங்கிறது முதல் விஷயம். அல்லாஹுடைய ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்குது. அந்த அந்த பண்புகளுக்குரியவனாக அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். ஆனால் மனிதர்களுடைய பெயர்கள் எடுத்துட்டோமாக்க அந்த பண்பு அவனுக்கு இருக்காது. இருக்கும், இருக்காமலும் இருக்கலாம். இப்போது குழந்தையாக இருக்கும்போதே, பிறந்ததோடையே குழந்தையாக இருக்கும்போதே மனிதர்களுக்கு பேர் வச்சுருவாங்க அவங்க பெற்றோர்கள். குழந்தையாக இருக்கும்போது அவன் வளர்ந்ததுக்கப்புறம் தான் அவன் எப்படிப்பட்ட பண்பாளன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ வஹாப்னு ஒருத்தவங்களுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய கொடையாளியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க கஞ்சனாக கூட இருக்கலாம். அடுத்தது 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் பெயர்கள் போன்றே மனிதர்களுக்கும் பெயர்கள் பயன்படுத்தப்படும். எப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்போ நம்ம அல்லாஹை சமீஉன் அப்படின்னு சொல்கிறோம், கேட்பவன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மனிதனையும் பார்த்தோம் அப்படின்னா மனிதன் கேட்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் பஸ்வீர் அப்படின்னு சொல்லுவோம், பார்க்கக்கூடியவன் சொல்லுவோம். அது மாதிரி மனிதனும் பார்க்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். ஆனால் அல்லாஹும் கேட்கக்கூடியவன், மனிதனும் கேட்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் ஒன்றாகுமா அப்படின்னு நம்ம யோசிச்சா அது அப்படி கிடையாது. ஏன்னா மனிதன் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அவனால் கேட்க முடியும். ஒருத்தவங்க பேசினா ஒருத்தவங்களுடைய பேச்சை மட்டும் தான் கேட்க முடியும், இன்னொருத்தவங்களுடைய பேச்சை கேட்க முடியாது. இதுவே ரப்புல் ஆலமீன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒரே நேரத்தில் பேசினாலும் அவனால் அதை கேட்க முடியும்.
அந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் தான் நம்மளுக்கு பார்க்க முடியும். ஆனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில எந்த மூலையில எது நடந்தாலும் அவன் பார்க்கக்கூடியவனா இருக்கிறான். அப்போ அல்லாஹ் இங்க வந்து பெயர்கள்ல ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் கூட, சொல் ஒரே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட, அது வந்து அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகளும், பண்புகளும் மனிதர்களுடைய அந்த தன்மைகளும், பண்புகளும் வேறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ்வுடைய அந்த பெயர்களும், பண்புகளும் எந்த ஒரு பலகீனங்களுக்கும் உட்படாதது, எல்லைகளுக்கும் உட்படாதது. ஆனா, மனிதர்களுடைய இந்த பண்புகள் அ எ எல்லைகளுக்கு உட்பட்டது, பலகீனங்களுக்கு உட்பட்டது. இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிறதுனால தான் உலகத்தில இருக்கக்கூடிய நிறைய இணை வைப்பு காரியங்கள், வழிகேடான நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இந்த விஷயத்த வந்து சரியா விளங்கிக் கொள்ளாததுனால தான். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறானா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கண்டிப்பா இல்ல. மத்த மத நம்பிக்கையின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுள் வந்து தூண்லயும் இருக்கிறாரு, துரும்புலயும் இருக்கிறாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, அ இஸ்லாத்துடைய நம்பிக்கையில அப்படி கிடையாது. அல்லாஹ் அப்படி இல்ல. அல்லாஹ் மிக கண்ணியமானவன். அவனுக்குரிய இடத்துல அவன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கணுமோ, எங்க இருந்தா அவனுக்கு கண்ணியமோ, அந்த இடத்துல மிக கண்ணியமா அவன் இருக்கிறான். அல்லாஹ்வே இத பத்தி சொல்லி காட்டுறான். 20வது அத்தியாயம் 5வது வசனத்துல, "அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா." அளவற்ற அருளாளன் அரசின் மீது அமர்ந்தான். இப்போ இந்த அர்ஷிக்கு வந்து நிறைய உலமாக்கள் எப்படி பேசுவாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சிம்மாசனம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, அது வந்து ஒரு சரியான வார்த்தை கிடையாது. அ அ சிம்மாசனம் அப்படின்னா ஒரு சிங்கம் அமரக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அல்லாஹ்வ வந்து நம்ம ஒரு விலங்கோட ஒப்பிடுற மாதிரி ஆகுது. அப்போ அந்த சொல்லாடல் வந்து சரியானதா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அ அ இறையாசனம் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தையா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ்ல இருக்கிறான். அங்கிருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் பார்த்துட்டும், அனைத்தையும் கேட்டுட்டும் இருக்கிறான். உலகத்துல நடக்கக்கூடிய எதுவுமே அவனுக்கு தெரியாம இல்ல. இந்த விஷயத்த அழகா தெளிவுபடுத்துற மாரி ஒரு அழகான வசனம். 6வது அத்தியாயம் 59வது வசனத்துல, "வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹு." மறைவானவற்றின் திறவுகோல்கள் அவனிடமே உள்ளன. அவனைத் தவிர அதை யாரும் அறிய மாட்டார். "வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர்." தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான். "வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்ளி வலா ராத்திப் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன்." ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை. பூமியின் இருள்களில் உள்ள விதையானாலும், ஈரமானதோ காய்ந்ததோ ஆனாலும், தெளிவான ஏட்டில் இல்லாமல் இல்லை. அப்போ அல்லாஹ் எந்த அளவுக்கு அனைத்தையும் சூழ்ந்து அறியக்கூடியவன் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு காய்ந்த இலை மரத்திலிருந்து கீழே விழுறதா இருந்தாலும் சரி, அது ரப்பு அறியாம இல்ல. அது காய்ஞ்சி இருந்தாலும் சரி, ஈரமா இருந்தாலும் சரி, அதக்கூட அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் அறியாமல் எதுவுமே இல்ல. அனைத்தும் அவனுக்கு தெரியும். அனைத்து மறைவானதும் அவனுக்கு தெரியும். அப்படிங்கிறத அழகான முறையில இந்த வசனம் நமக்கு விளக்குது. அடுத்ததா வந்து அல்லாஹ்வை அறிந்து கொள்ற விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னாக்க, அ அல் மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளும், பிழைகளும் அல்லாஹ்வை பாதிக்குமா அப்படின்னா, அது ஒருபோதும் அல்லாஹ்வை பாதிக்காது. இப்போ நம்மள பெற்றவங்களா இருந்தா, அந்த பெத்தவங்கள் வந்து நம்ம தவறு செஞ்சோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பிழைகள் செஞ்சோம் அப்படின்னா, அதனால அவங்க கவலைக்குள்ளாகுவாங்க. அ அவங்களுக்கு அதனால பாதிப்புகள் ஏற்படும். ஒரு தாயோ, தந்தையோ. ஆனா அல்லாஹ்வுக்கும் அ அ மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு படைச்சவனுக்கும், படைக்கப்பட்டவனுக்கும் உண்டான ஒரு உறவு. பெற்றவர்கள் மாதிரியான ஒரு உறவு இல்ல. நம்ம வந்து அவனுடைய அடிமைகளா இருக்கிறோம். அவன் நம்மள படைச்சவனா இருக்கிறான். ஸோ நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு ஒரு செயலுடைய பாதிப்புகளோ, விளைவுகளோ எந்த ஒரு இதுவும் அல்லாஹ்வை போய் ஒருபோதும் சேராது. இத பத்தி சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல 2577வது ஹதீஸா இருக்குது. அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழகான முறையில விளக்கியிருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில முதல்ல ஆரம்பிக்கும்போது, நான் வந்து எனக்கு வந்து அநியாயம் இருப்பது வந்து நான் எனக்கு வந்து தடை செஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி உங்களுக்கும் அது மாரி தான் நான் ஆக்கியிருக்கிறேன். அது மாரி உணவளிக்கிறது நான் தான்.
நான் உணவளிக்காட்டா உங்களுக்கு உணவளிக்கிறவங்க யாரும் இல்ல. அதுமாரி உங்களுக்கு நான் உடை அளிக்காட்டா நீங்க எல்லாருமே நிர்வாணிகளா தான் இருப்பீங்க. அப்போ என்ட்ட வந்து நீங்க உடைய கேளுங்க. என்ட்ட வந்து நீங்க உணவு கேளுங்க. நீங்க காலையிலயும் மாலையிலயும் பாவ மன்னிப்பு செ வ நீங்க காலையிலயும் மாலையிலயும் பாவம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அதனால என்ட்ட நீங்க வந்து பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்படின்ற மாரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டே வந்துட்டு லாஸ்ட்ல சொல்றான். யா இபாதி இன்னக்கும் லன் தப்லுகு லர்ரி ஃபதல்லர்ரூனி வலன் தப்லுகு நஃபஇ ஃபதன்ஃபஉனி. நீங்க வந்து எந்த ஒரு தீங்குமே என்னுடைய அடியார்களே, நீங்க வந்து எந்த ஒரு தீங்குமே எனக்கு இழைக்க முடியாது. அது மாரி எந்த ஒரு பயனும் எனக்கு நீங்க அளிக்க முடியாது. அப்படின்ற மாரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப உலகத்துல இருந்த எல்லா மக்களும் சேர்ந்து அவன வணங்கி தொழுது முத்தகீன்களா இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கண்ணியத்துல அது எந்த ஒன்றையும் கூட்டிற போறதும் இல்ல. அதேமாரி உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்க்கு எதிரா நின்னாலும் கூட அல்லாஹ்வுடைய கண்ணியத்துல எந்த ஒன்றையும் நம்ம குறைச்சிடவும் முடியாது. நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கண்ணியமும், அவனுடைய தரஜாவும் எப்பவும் உயர்ந்த நிலையில தான் இருக்கும். அடுத்தது அல்லாஹ்வை அறியிற விஷயத்துல நம்ம பார்க்குறது என்னன்னா, அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இந்த உலகத்துல யாருமே அல்லாஹ்வை பார்த்ததில்ல. இனிமேலும் யாரும் பார்க்க போறதும் இல்ல. ஒருவேளை அல்லாஹ்வை பார்க்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வை பார்த்துருக்கலாம். ஏன்னா, அவங்களே நேரடியா அல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வ காட்டும்படி அவங்க கேட்டாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட நேரடியா பேசியிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வை அவங்க வந்து பார்த்ததில்ல. அல்லாஹ்வ பார்க்கும்படி அவங்க வந்து ஆசைப்பட்டு கேட்கும்போது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அவனுடைய அந்த சாயலை வந்து மலையின் மீது காட்டும்போது, அந்த மலையே சுக்கு நூறா நொறுங்கி போயிரும். அத பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் அடைஞ்சிருவாங்க. அ உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, "யா அல்லாஹ் நீயே தூயவன், நான் வந்து உன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ்ட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அடுத்து என்ன அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்து மக்களுமே அல்லாஹ்வ வந்து நாங்க நேரடியா பார்க்கணும். அல்லாஹ்வ நாங்க நேரடியா பார்த்தா தான் உங்கள வந்து நாங்க ஈமான் கொள்ளுவோம். உங்க மீது நம்பிக்கை கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்து மக்கள் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா, உடனே அல்லாஹ் கோவப்பட்டு அந்த மக்கள வந்து ஒரு இடியின் மூலமா அவங்கள வந்து தாக்கி அவங்கள மரணிக்க வைப்பான். அவங்க இறந்துருவாங்க. அந்த மக்கள் எல்லாருமே இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க வந்து திருந்தி அவங்க நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து அல்லாஹ் மீண்டும் அவங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புறதா சொல்றான். அப்போ உலகத்துல இதுவரை யாருமே அல்லாஹ்வை பார்த்ததில்ல. இனிமேலும் உலகத்துல யாருமே அல்லாஹ்வ பார்க்க போறதும் இல்ல. மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பார்க்கலாம். நல்லடியார்களாக இருந்தா, நல்லவர்களாக இருந்தா அப்படின்னா, அந்த மூமின்கள் வந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அத வந்து நம்ம அதுக்காகவே அல்லாஹ்ட்ட துவா செய்யக்கூடியவங்களாவும் இருக்கணும். அல்லாஹ் மறுமையில உன்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்யக்கூடிய மக்களாவும் இருக்கணும். இதுக்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்து தந்த துவா இருக்குது. اللهم إني أسألك لذة النظر إلى وجهك والشوق إلى لقائك في غير ضراء مضرة ولا فتنة مضلة. இறைவா, உன் முகத்தை பார்க்கும் இன்பத்தை உன்னிடம் கேட்கிறேன். உனது சந்திப்பின் ஆசையை உன்னிடம் கேட்கிறேன். தீங்கு தரும் கஷ்டகாலமின்றி, வழிகெடுத்துவிடும் குழப்பமின்றி. இப்படி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து துவா கேட்கும்படி கற்று தந்திருக்காங்க. இந்த துவாக்களை வந்து நம்ம கேட்கக்கூடியவளாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல்லாஹ்வை அறிந்து கொள்கிற விஷயத்தில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, அல்லாஹ்வுடைய இந்த பண்புகளை தெரிந்து கொண்டு அதை வந்து நம்ம செயல்படுத்தணும். அப்போ அவனுடைய பண்புகளை நம்ம செயல்படுத்துறது அப்படின்னா, அப்போ அல்லாஹ்வே நம்ம வந்து அதிகமாக நினைவு கூர்றது. அவனுடைய பெயர்களையும் அவனுடைய பண்புகளையும் அதிகமாக நம்ம வந்து நினைவு கூர்றது முதல் விஷயம். 33வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுகுருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸ்வீலா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள், அவனை காலையிலும் மாலையிலும் துதி செய்யுங்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற சொல்கிறான். காலையிலும் மாலையிலையும் அவனை வந்து நீங்கள் துதி செஞ்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ரசூலுல்லாஹ் வந்து பல பல தருணங்களில் பல இடங்களில் நமக்கு ஓதக்கூடிய நிறைய துஆக்களை கற்று தந்திருக்காங்க. அந்தந்த நேரங்களில் ஓதக்கூடிய அந்தந்த துஆக்களை நம்ம செய்கிறதுமே, அதை கேட்குறதுமே அல்லாஹ்வை நம்ம நினைவு கூர்றது தான். அதுவுமே நமக்கு திக்ரு தான். இப்போ டாய்லெட் போகும்போதும் வெளியே வரும்போதும் ஓதக்கூடிய துஆக்கள் இருக்குது. வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் ஓதக்கூடிய துஆக்கள் இருக்குது. இப்படி பள்ளி வாசலுக்குள்ளே போகும்போது வெளியே வரும்போது இப்படி பல சந்தர்ப்பங்களில் நம்மளுக்கு ஓத வேண்டிய துஆக்கள் பல இருக்குது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதையெல்லாம் நம்ம செய்யும்போது அல்லாஹ்வை அதிகமாக நம்ம நினைவு கூறக்கூடியவங்களா இருப்போம்.
வெறுமனே ரசூல்லா சொல்லி தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த துஆக்கள கடகடன்னு சும்மா ஒரு மந்திரத்த சொல்ற மாதிரி நம்ம சொல்லாம, அத உணர்வுபூர்வமா அதோட அர்த்தங்கள் புரிஞ்சு, அத வந்து நம்ம செயல்படுத்தும்போது அல்லாஹ்வை நம்ம வந்து அத நினைவு கூர்றதா ஆகும். இப்படி நம்ம வாழ்க்கையினோட எல்லா சந்தர்ப்பங்களையும் என்னென்னலாம் ஓதலாம், எப்படியெல்லாம் துஆக்கள் இருக்குது, என்னென்ன திக்ருகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் எவ்வளவோ கத்து தந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் நம்ம செய்யக்கூடிய வலிமையுடையவங்களா இருப்போம். அடுத்ததா வந்து பிரார்த்தனை. நம்ம பிரார்த்திக்கும்போது அல்லாஹ்வுடைய பெயர்கள சொல்லி சொல்லி பிரார்த்திக்கணும். நமக்கு எந்த தேவை இருக்குதோ, அந்த தேவைய அல்லாஹ்ட்ட முன்னிறுத்தும்போது, அதற்குரிய பண்பு ரப்பிட்ட இருக்கும். அதற்குரிய பண்பை சொல்லி நம்ம கேட்கக்கூடிய வலிமை படைத்தவங்களா இருக்கணும். இப்போ நம்ம அல்லாஹ்ட்ட ஏதாச்சும் ஒரு உதவி கேட்டுட்ருக்கோம். ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கலாம். "வஅன்தல் முஸ்தஆன்" யா அல்லாஹ் நீயே உதவி செய்யக்கூடியவன். உன்ட்டயே நான் வந்து உதவி தேடுறேன். எனக்கு நீ உதவி செய் யா அல்லாஹ் அப்படின்ற மாரி சொல்லலாம். வாழ்வாதாரம் நம்மளுக்கு தேவையா இருக்குது. அந்த வாழ்வாதாரத்த ரப்பிட கேட்குறோம் அப்படின்னா, யா ரஸாக் யா அல்லாஹ் இரண்டும் அளிப்பவனே எங்களுக்கு நீ வந்து ரிஸ்க் அளிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கலாம். அந்த மாதிரி அவனுடைய ஒவ்வொரு பெயர்களையும் நம்ம சொல்லி சொல்லி நமக்கு தேவையான அந்த நேரத்தில நம்ம இது பண்ணலாம். அந்த மாரி துஆக்கள நம்ம கேட்கும்போது, "அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள் அல்லாஹ்" அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு என்னோட துஆக்கு நீ பதிலளில அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "யா முஜீப்" அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கும் நமக்கு தேவையான துஆக்கள் நம்ம ரப்பிட்ட கேட்கும்போது, அந்த துஆக்களுக்கு ஈக்குவலா அந்த எத பத்தி கேட்க போறோமோ, அந்த விஷயத்துக்கு ரப்புடைய பண்புகள சுட்டிக்காட்டி, அத வந்து நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படிதான் நபிமார்களுமே செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூட அந்த ரமலான்ல கடைசி 10ல நம்ம கேட்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் இரவுல அதிகமா கேட்கக்கூடிய அந்த துஆவுல கூட அல்லாஹும்ம இன்னக அஃபுவும் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். யா அல்லாஹ் நீ வந்து மன்னிப்பை விரும்பக்கூடியவன். நீ தான் மன்னிப்பவன். நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அதனால நீ வந்து எங்கள வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்குறோம்ல. அந்த மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. "அன்னி மஸ்ஸனிய துர்ரு" எனக்கு வந்து துன்பம் தீண்டிருச்சு. நீ தான் கிருபையாளருக்கெல்லாம் மிக பெரும் கிருபையாளனா கருணை காட்டுறவனா இருக்கிறா. அதனால எனக்கு கருணை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது மாரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கும்போது, லா ததர்னி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்னை வந்து தனியாலாம் நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கடைசியில என்ன சொல்லுவாங்க, "வஅன்த கைருல் வாரிசின்" நீயே வாரிசுதாரர்கள் எல்லாம் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கும்போது என்ன செஞ்சாங்க, அவங்க தவறு செஞ்சுட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, நான் தவறு செய்யக்கூடியவன் ரப்பே, ஆனா நீ அப்படி கிடையாது. நீ எப்போதும் எந்த தவறுகளுக்கும் உட்படாதவன். நீ எப்போதும் தூய்மையானவன் அப்படிங்கிறத அங்க வலியுறுத்தி, லா இலாஹ இல்லா அன்த நீ வந்து உன்னை தவிர உனக்கு தக்கவன் யாருமே இல்ல. சுப்ஹானக நீ ரொம்ப தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் தான் அநியாயம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்க தூய்மைப்படுத்தி, அல்லாஹை உயர்த்தி அங்க வந்து தன்னுடைய தவறை முன்னிறுத்தி அவங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அடுத்தது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கஅபத்துல்லாவ வந்து கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி, அந்த அந்த இத வந்து எங்கள்ட்டேருந்து ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, ரப்பனா தகப்பல் மின்னா எங்கள்ட்டேருந்து இத ஏத்துக்க ரப்பே, இன்னக அன்த ஸமீஉல் அலீம் நீயே செவியுறுவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய இந்த பெயர்களை முன்னிறுத்தி அவங்க துஆ செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நபிகமார்கள் காட்டி தந்ததன்படி நம்மளுமே நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது, அவனுடைய அந்த பெயர்களையும் முன்னிறுத்தி நம்ம வந்து அவன்ட்ட கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள் அனைத்தையுமே நம்ம அதோடைய பொருள்கள் அனைத்தையும் அறிந்து, அத மனப்பாடமிட்டு அத வந்து நம்ம வந்து வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். அல்லாஹ்விற்கு வந்து இந்த 99 திருநாமங்கள் இருக்குது. 100க்கு 1க்குரிய திருநாமங்கள் இருக்குது. அத யார் வந்து மனனமிடுறாங்களோ, அத சிந்திச்சு, புரிஞ்சு, உணர்ந்து, விளங்கி அத வந்து மனனமிடுறாங்களோ, அவங்கள வந்து சொர்க்கத்தில நுழைவாங்க. அவங்க வந்து சொர்க்கத்தில நுழைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் வருது. அப்போ இந்த ஹதீஸின் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் 99 திருநாமங்கள் தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, அது அப்படி கிடையாது. ம். அல்லாஹ் சொன்னது, சொல்லாதது, சொல்லி தரப்படாதது இப்படி எக்கச்சக்கமான பெயர்கள் அவனுக்கு இருக்குது. நமக்கே தெரியாத நிறைய பெயர்கள் நமக்கு அல்லாஹ்வுக்கு இருக்குது. ஆனா, மினிமம் அப்படிங்கிற ஒரு இதில தான் சொல்றாங்க. மினிமம் நீங்க 99 வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து சொர்க்கத்தில நுழையலாம் அப்படின்ற மாரி இங்க சொல்லப்படுது. அப்போ ஒரு 99 பேரையாச்சும் அல்லாஹ்வுடைய இந்த 99 பேரையாச்சும் நம்ம படிச்சு, அத முழுசா விளங்கி, அதோடைய அர்த்தங்கள் புரிஞ்சு, அத நம்ம வந்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினா நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். மேலும் இந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் இன்னும் இருக்குது. நமக்கு தெரியாம இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் ஒரு துஆவிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிரலாம்.
اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو علمته أحد من خلقك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. அல்லாஹுவே, நிச்சயமாக நான் உனது அடிமை, உன் அடிமையின் மகன், உனது அடிமை பெண்ணின் மகன். என் உச்சிமுடி உன் கையில் தான் இருக்கிறது. என்னில் உன் தீர்ப்பு நிறைவேறியே தீரும். என் விஷயத்தில் உனது தீர்ப்பு மிக நீதமானது. உனக்கென நீ வைத்து கொண்ட அல்லது உனது நூலிலிருந்து நீ கூறியிருக்கும் அல்லது உனது படைப்பினங்களில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கும் அல்லது உன்னிடத்தில் உள்ள மறைவான அறிவில் நீ மட்டும் தெரிந்து வைத்திருக்கும் அனைத்து பெயர்களை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன். குர்ஆனை என் உள்ளத்திற்கு வசந்தமாகவும் என் இதயத்திற்கு பிரகாசமாகவும் என் கவலையை அகற்றக்கூடியதாகவும் என் துக்கத்தை நீக்கக்கூடியதாகவும் ஆக்கிவிடு. அப்போ இந்த துவாவில் என்ன அல்லாஹ் சொல்கிறான், நீ குர்ஆனில் சொன்னது, நீ அடியாருக்கு கற்றுக் கொடுத்த உன்னுடைய பேர்கள் இப்படி யாருக்குமே தெரியாமல் உன்னுடைய அறிவில் நீ மறைச்சி வச்சிருக்கிற அந்த பேர்கள். அப்போது நமக்கு தெரியாமலே எக்கச்சக்க பேர்கள் அல்லாஹ்க்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த துவாவிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அல்லாஹுடைய பெயர்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொருள் உணர்ந்து அதை மனனம் செஞ்சு அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.